சீதாராம். ராமாயணம் சித்திரங்கள் வாயிலாக சித்திரம் 82. ராமரும் சில முனிவர்களும். சரபங்கர் சென்ற பின் சில முனிவர்கள் ராமரை காண வந்தனர். ராமர் அவர்களை வணங்கி வரவேற்றார். தாங்கள் ராட்சசர்களால் மிகவும் துன்பத்துக்கு ஆளாவதாகவும் ராட்சசர்களால் கொன்று மலை போல் குவிக்கப்பட்ட முனிவர்களின் எலும்புகளையும் ராமரிடம் அவர்கள் காண்பித்தனர். அதை பார்த்த ராமர் மிகவும் வருந்தி அவர்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்து ராட்சச குலத்தையே வேரறுப்பேன் என்று சூளுரைத்தார். முனிவர்கள் திரும்பிச் செல்ல ராமர் முதலானோர் சுதீக்ஷ்ணர் ஆசிரமம் நோக்கி பயணித்தனர். சுதீக்ஷ்ணர் ராமரை வரவேற்று தழுவிக்கொண்டார். அவரும் ராமரை அங்கேயே தங்கிவிட வேண்டும் என்று வேண்டினார். ராமர் தான் எல்லா முனிவர்களையும் அறிந்து கொள்ள ஆசைப்படுவதாக கூறவே முனிவரும் அதற்கு இணங்கி அதை முடித்து கொண்டு திரும்பவும் தன் ஆசிரமம் வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். பயணத்தை தொடர்ந்த ராமரை நோக்கி சீதை பேசலானாள். ராட்சசர்கள் தங்களிடம் நேருக்கு நேர் ஒன்றும் செய்யாத பட்சத்தில் சில முனிவர்களின் வேண்டுதலுக்காக ராமர் இவ்வாறு சபதம் எடுத்தது ஆபத்தை விளைவிக்கும் என தான் அச்சப்படுவதாக மொழிந்தாள். மேலும் தர்மத்தில் நிற்பவர்கள் எப்பொழுதும் கடைபிடிக்க வேண்டிய நேதிகள் 3 என்று கூறி அதிலிருந்து என்றும் நழுவலாகாது என்றும் கூறினாள். அவை என்ன என்று விளக்கமும் அளித்தாள். 1. பொய் சொல்லுவது. 2. பிறர் மனைவியின் மீது இச்சை கொள்வது. 3. நம்மை துன்புறுத்தாதவர்களை துன்புறுத்துவது என்ற 3 தீய குணங்கள் இருந்தால் தர்ம நெறியில் இருந்து நாம் பிறழ்ந்து விடுவோம் என்பதை சீதை சொன்ன வாக்கு. ராமர் முதல் 2 தீய குணங்களும் எந்த நாளும் இல்லாதவர் என்பது தனக்கு நன்கு தெரிந்ததே. ஆனால் இந்த சபதம் மூலம் 3வது குணம் ராமருக்கு வாய்த்துவிடும் வாய்ப்பு இருப்பது குறித்தே தனது அச்சம். எனவே தனது முடிவை அவர் ஆலோசிப்பதே நல்லது என்றார்.